இருக்க கூடாது. இவ எங்கடி இங்க வந்தா? சரியான பட்டணத்தில் பூதம் குடும்பமா இருக்கும் போல இருக்கு. ஏய், உனக்கு பாட்டு கேட்க அங்கதான் இடம் கிடைச்சதா? என்ன எல்லாரும் வந்து நிக்கிறாங்க? என்ன ஆச்சு? டேய், என்னடா இதெல்லாம்? அண்ணா, கல்யாணம் பண்ணிக்க போற சின்னஞ்சிருசுங்க சந்தோஷமா இருக்க விரும்புறாங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. ஏற்கனவே நிச்சயமானவங்க ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பீரோவை திறந்து பார்த்துட்டா நீங்க சபையில ஏதாச்சும் சொல்லுவீங்க. அவ வேற பாவம், மனசு கஷ்டப்படுவா. அதுக்காக தான் பீரோவை திறக்க வேண்டான்னு சொன்னேன். இதெல்லாம் பாட்டிக்கும் இனியாக்கும் என்னால புரிய வைக்க முடியாது. அடியே, என்னடி இது? ஜீபூம்ப வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இவ எங்கடி இங்க வந்தா? ஏதோ பெரிய லெவல்ல கூட்டு சதி நடக்குதுடி. ஆமா பாட்டி, நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. மீனாட்சி இருப்பான்னு பார்த்தா பீரோக்குள்ள நட்சத்திரம் இருக்கா. ஏன் அர்ஜுன் சார், நீங்க தான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களை மாதிரியே உங்க தம்பி இருக்கணுமா என்ன? அவரு கொஞ்சம் ஜாலி டைப், அதான் இந்த மாதிரி. வசு, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா நடந்துப்பாங்க? என்ன மாதிரி கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்டா. இதெல்லாம் வேணாம்டா. அண்ணா சாரிண்ணா. ஆனந்த் மாமாவை குறை சொல்லாதீங்க. நான் தான் இங்க வந்தேன் மாமா. அர்ஜுன் சார், நம்ம ஆபீஸ்க்கு போலாமா? எனக்கு ஆபீஸுக்கு போற மூடே போச்சு. ஏன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே? கிளம்புறோம் கிளம்புறோம். கிளம்புங்க கிளம்புங்க. வாங்க ஆனந்த் மாமா, நான் வரேன். ஆனந்த், எனக்கே தெரியாம நட்சத்திரம் எப்படி பீரோக்குள்ள வந்தா? அதுவா நீ? என்ன ஆனந்த் இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க? அது உன் கூட இருக்கேன்ல, அதனால கொஞ்சம் லவ் மூட் ஜாஸ்தியா இருக்கு. ஓ, அத கண்ட்ரோல் பண்றதுக்காக கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அதனாலதான் மீனு. என்னது மீனுவா? ஆமா, உன் கண்ணு கெண்ட மீனு, கழுத்து கெளுத்து மீனு, அப்படியே வலை வீசி பிடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. போதும் போதும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். யாரு? அண்ணி தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். என் கூட வா. பார்த்து பார்த்து மெதுவா எழுந்துரி. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத, ஓகேவா? வா. வரேன், ஒரு நிமிஷம். குட் மார்னிங் மாமா. நீ எதுக்கு வந்த? உங்களுக்காக தான். ஐயோ, என்ன பண்றது இப்போ? அங்கே வை. ஆமா, என்னது இது? உங்களுக்காக தான் டிஃபன். நேத்து நைட்டு பசிக்கலன்னு சாப்பிடாம வந்துட்டீங்கல்ல, அதனால தான் மம்மி சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. சரி, ஓகே, நீ கிளம்பு. என்ன மாமா நீங்க எதுக்காக என்ன விரட்டிக்கிட்டே இருக்கீங்க? என்ன போ சொல்லிட்டு நீங்க சாப்பிடாம இருக்க போறீங்களா? என் கண்ணு முன்னாடியே நீங்க சாப்பிடணும், அப்பதான் நான் போவேன். இல்ல நக்ஷு, இப்ப எனக்கு பசிக்கலையா? நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன்.
சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ நோ மாமா, நான் போக மாட்டேன். நீங்க சாப்பிட்டாதான் நான் இங்க இருந்து போவேன். ஐயோ, என்ன இந்த இன்செக்ட் உயிரை வாங்குத? மீனாட்சிக்கு வேற பசிக்குமே. டிஃபன் வேற கொஞ்சமா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? சாப்பிடுங்க மாமா. நக்ஷு, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல்ல? நான் சொன்னாதான் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க சொன்னா நான் கண்டிப்பா கேப்பேன் மாமா. அப்போ நீ ஒண்ணு பண்ணு. இந்த ஹெட்செட்டை காதுல மாட்டிக்கிட்டு அதோ இருக்கு பாரு அந்த பீரோ. நான் சொல்ற வரைக்கும் அந்த பீரோக்குள்ளே நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கணும். என்ன மாமா, பீரோக்குள்ள எப்படி இருக்கிறது? வேர்க்குமே. மனசுல காதல் இருந்ததுன்னா வேர்க்கவே வேர்க்காது, புரியுதா? என் மனசுல நிறைய காதல் இருக்கு மாமா. அப்போ கண்டிப்பா வேர்க்காது. ஆனா மம்மி தேடுவாங்களே. உனக்கு மம்மி முக்கியமா நான் முக்கியமா? நீங்க தான் முக்கியம் மாமா. அப்ப நான் சொன்னா கேப்பல்ல? கேப்பேனே. இந்த பாரு நக்ஷு, விரதம் முடிச்சிட்டு சாப்பிடுறத யாருமே கூட இருந்து பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? அதனால நீ அந்த பீரோக்குள்ள போய் இரு. நான் கூப்பிடுறப்ப மட்டும் தான் நீ வெளியே வரணும். என்ன ஓகேவா? ஓகே மாமா, டன். சூப்பர் நக்ஷு, வா வா. பாத்து மாமா. ஓகே. உள்ளேயே இரு. மீனாட்சி வெளியே வா. வா பாத்து உட்கார். ஆனந்த், ஆமா சாப்பாடு கொண்டு வந்தது யாரு? ஐயோ, மெதுவா பேசு. நட்சத்திராவை பீரோக்குள்ள வச்சு பூட்டி இருக்கேன். என்ன ஆனந்த்? ஆமா மீனாட்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. சரி, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. சரி வா சாப்பிடலாம். உட்கார் உட்கார். இதான் நீ நடந்தது. நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தப்பதான் நீங்க எங்க ரூம்க்கே வந்தீங்க. இது பாரு மீனாட்சி, அம்மனுக்கு விளக்கு போடுறதுக்காக தான் உன்னை உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லி அழைச்சிட்டு வந்தது. அவ அண்ணனை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. ஏன் ஆனந்த்? உடனே மீனாட்சிக்கு போன் பண்ணிடுவாரு. இவன் அண்ணனுக்கும் இவளுக்கும் அப்படி ஒரு சிங்க். பாத்தீங்களா, போன் வந்துருச்சு. அவர் தான் கூப்பிடுறாரு. எடுத்து பேசு மீனாட்சி. நீ என்ன பேசுறதுன்னா? நீ முதல்ல பேசு. அண்ணா சொல்லுங்க அண்ணா. மீனாட்சி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வீடியோ கால் வரியா மீனாட்சி? ஆமாம்மா, உன் ஞாபகம் திடீர்னு வந்துருச்சு. அதான் வீடியோ கால் வாயேன். சரிண்ணா. என்ன? ஐயோ, என் அண்ணன் வீடியோ கால் வர சொல்றாரு. வீடியோ காலா? ஐயோ, மாட்டிப்போம், கண்டிப்பா மாட்டிப்போம். அண்ணி அவ பேசட்டும், நம்ம வெளியே போயிடலாம் வாங்க. ஐயோ இருங்க நான் ஆனந்த். உங்ககிட்ட அப்பவே சொன்னல, அவ அண்ணனை பத்தி பேசாதீங்கன்னு. பாத்தீங்களா, இப்ப கால் பண்ணிட்டாரு. ஐயோ ஆனந்த், பதட்டப்படாதீங்க, இருங்க. நீ வீடியோ கால் பண்ணு. அண்ணி வீடியோ கால், நீ நம்மள மாட்டிப்போம். ஐயோ இருங்க ஆனந்த், நீ வீடியோ கால் பண்ணு. நாங்க கேமரால வராம எங்கயாவது போய் நின்னுக்குறோம். சரி அண்ணி, வாங்க போவோம். பாத்துக்கோங்க. ஏய், கேமராவை மட்டும் இந்த பக்கம் திருப்பிடாத. அண்ணா இப்போ தெரியுதாண்ணா? மீனாட்சி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. எனக்கும் உங்களை பார்த்த பிறகுதானா திருப்தியா இருக்கு. என்ன மீனாட்சி, கல்யாணம் நடக்கிற இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியலையே. அதான் நான் வீடியோ காலுக்காக சிக்னல் கிடைக்கணும்னு தனியா வந்திருக்கேன். ஆனா சவுண்ட் எதுவுமே கேட்கலையேம்மா. ஒரு ஐடியா. அண்ணா சந்தேகப்படுறாரு. ஏதாவது சவுண்ட் போடுங்க. சவுண்ட். என்ன மீனாட்சி, மேலதாள சத்தம் கேக்குது? சாயரா முஸ்லிம் பொண்ணு தானே, அப்புறம் எப்படி மேலதாள சத்தம் கேட்கும்? அண்ணா, இங்க பக்கத்துல ஒரு ஹிந்து கோவில் இருக்குன்னா அங்க இருந்து மேல சத்தம் கேக்குது. சரி சரி. அண்ணா இப்போ ஓகேவாண்ணா? கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களாண்ணா? அவங்க மந்திரம் கூட ஒலிக்குது. மீனாட்சி, கல்யாணத்துல துவா ஓதுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பாங்குமா? பள்ளிவாசல தொழுகிறப்ப தானே இதை போடுவாங்க. இது ஒரு வித்தியாசமான கல்யாணம்னா.
மீனாட்சி, உன் பின்னாடி கிராஸ் பண்ணி போனது யாருமா? அப்படியே உன் ரைட் சைடு கேமராவை திருப்பு. அண்ணா ஏனா பின்னாடி ஆனந்த் கிராஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. சும்மா இருங்க. அண்ணா இந்த கல்யாணத்துல நிறைய கூட்டம்னா, அதான் அவர் மாதிரி யாராவது உங்க கண்ணுல பட்டிருக்கலாம். நிச்சயமா அது ஆனந்த் கிடையாதுண்ணா. சரிம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு வா. அண்ணனுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரிண்ணா, நான் வந்துடுறேன். ஐயோ, ஐயோ அக்கா, எனக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபோன் பேசுறதுக்கே நீ இப்படி கலங்குறியே. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை சமாளிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி, நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டுருங்க. நல்ல வேலை, நட்சத்திரம் கொண்டு வந்தது ஒரு ஆளுக்கே பத்தாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ உட்காரு. சரி வா. பாத்து. நீங்களும் சாப்பிடுங்க. இவ என்னடி இவ்வளவு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு நம்மள டபாய்க்கிறா? ஆமா பாட்டி, இந்த நட்சத்திரம் எப்படி பாட்டி ஆனந்த் ரூம்குள்ள போனா? ஒரு பக்கம் மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் கசமுசா இருக்கு, இன்னொரு பக்கம் நட்சத்திராவ பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சு என்ன பாட்டி நடக்குது இந்த வீட்ல? ஆனந்த்னு பேர் வச்சாலே இப்படித்தான், அப்படியே ஆனந்தமா இருப்பாங்க போல இருக்கு. ஏய், நீ கவலைப்படாத. எப்படி அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டுவாரோ அதே மாதிரி ஆனந்த் உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. ஆமாண்டி, உனக்கு இவதான் உண்மையான அக்கா. பாட்டி, ஆனந்த் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வையேன். ஏண்டி தூக்குல தொங்கிடுவியா? என்ன நம்ப வச்சு ஏமாத்துன? அப்படியே கொன்னுடுவியா நீ? சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன். ஏய், என்னடி இது? அந்த அமெரிக்கக்காரி என்னடானா பால்ல விஷத்தை வைக்கிறா, நீ என்னடானா திங்கிற சோத்துல விஷம் வைக்கிறாங்கற. ஐயோ, உன் காதல தூது போனதுக்கு தண்டனை எனக்கு. பயப்படாத பாட்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஆஹா, உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுடி. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அர்ஜுன் கிட்ட மீனாட்சி மாட்டிக்காம போனாலும் இப்ப நம்ம கொடுத்து விட்டு இருக்கோமே பேதி மாத்திரை கலந்த சாப்பாடு, அது எந்நேரம் மீனாட்சி வயிற்றுக்குள்ள போயிட்டு வேலை காட்ட ஆரம்பிச்சிரும். எந்த நிமிஷமும் அந்த பூக்குள்ள பூகம்பம் வெடிக்கலாம். அப்ப வச்சுக்கலாம் உன் கச்சேரிய. பாட்டி, இவங்க சாப்பாட்டை மாத்துறதுலயே நாம இருந்துட்டோம், நம்ம இன்னும் சாப்பிடலையே. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. ஒருத்தி நானே இன்னும் கொட்டிக்காம இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? ஐயோ பாட்டி, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது பாட்டி. வா பாட்டி, போய் சாப்பிடலாம். ஆமாண்டி, அந்த மீனாட்சி வயிறு கலக்கி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாளே, அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்துடணும். சரி, வா, வா. பாக்கணும், வா வா வா. அப்பா, அவ என்ன தனியா சமைச்சு கொண்டு போறா? இங்க சமைச்ச அதே சாப்பாடுதான், சோத்துக்கு வக்கு இல்லாமதான் குடும்பமா இங்க வந்து உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்காளுங்க. ஏன் பாட்டி, அந்த குடும்பத்துல நீ ஒருத்தி தானே? ஏய், என்ன போட்டு வாங்கடியா? இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் நீ. நீ மட்டும் நல்லா பிசைஞ்சு வழிச்சு வழிச்சு முழுங்குறல்ல, அந்த மாதிரிதான் நானும். சாப்பிடு. ஆஹா, என்னமோ தெரியலடி, இன்னைக்கு சாப்பாட்டுல டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா தெரியுதுல்ல? ஆமா பாட்டி, உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இதே சாப்பாட்டுல நம்ம வேதி மாத்திரை கலந்தது தெரியாம அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வேடிக்கை பார்க்க போறோம் பாட்டி. ஆமாண்டி. ஆமா, எத்தனை மாத்திரை கலந்த? நீ கொடுத்த எல்லா மாத்திரை கலந்துட்ட பாட்டி. இந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். அப்ப அங்க மொத்தமா ட்ரன்னு புடிக்கிக்க போகுது. ஆமா பாட்டி. நீ அந்த சோத்தை போட்டுக்கடி. போடு. சாப்பாடு சூப்பரா இருக்கு. பாட்டி, இப்படியெல்லாம் கூடவா சாப்பிடுவாங்க? உனக்கு என்னடி தெரியும்? போடி.
அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க போல இருக்கு. ம், அப்பப்ப ஏதோ நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஆனா இன்னைக்கு சமைச்ச கைக்கு மோதிரம் போடணும்டி. போட்டுட்டா போச்சு. நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்க போல இருக்கே. ஆமா ஆமா, நீ பார்த்து தொலைச்சிட்டல, விளங்குன மாதிரிதான். ஆஹா. ஆமா, சாப்பாடு எப்படி இருக்கு? ஏய், என்னடி கேள்வி கேக்குற? நாங்க என்னமோ இந்த பேதி மாத்திரை கலந்த சாப்பாட்டு சாப்பிட்ட மாதிரி இல்ல பேசுற. ம். பேதி மருந்து கலந்ததேதான். ம். அந்த சாப்பாட்டு தான் நீங்க சாப்பிட்டிருக்கீங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுல்ல? இன்னும் புரியலையா? என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ப முடியலையா? நம்பித்தான் ஆகணும். போன் வந்திருக்குன்னு சொல்லி என்ன அமிச்சிங்கல்ல, எனக்கு அப்பவே ஒரு சின்ன சந்தேகம். ஆனாலும் நான் போன் எடுக்க போனேனா, போயிட்டு சாப்பாட்டுல ஏதோ கலந்துருக்கீங்களா? நீங்க சாப்பாட்டுல மாத்திரைய கலந்தீங்களா? அத நான் அங்க இருந்து பாத்துட்டேன். எதுக்கு சாப்பாட்டுல மாத்திரைய கலந்தீங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நீங்க திரும்பி போனதும் திரும்பி அதே மாதிரி வந்து நான் பாத்திரத்தை மாத்தி வச்சிட்டேன். இப்போ நல்ல சாப்பாடு எனக்கு, நீங்க மாத்திரைய கலந்த சாப்பாடு உங்களுக்கு. வே, 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 வே. மாத்திரை கலந்த சாப்பாட்டை பத்திரமா புத்திசாலித்தனமா எடுத்துட்டு போயிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதுக்கெல்லாம் அறிவு வேணும். ஃப்ராடுங்களுக்கெல்லாம் ஏது அறிவு? நல்லா அனுபவிங்க. நீ சும்மா பீலா விடாத. என்னமோ பேதி மாத்திரை கலந்த பாத்திரத்தை இவ வந்து மாத்துனாலாம். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஓடி போடி போக்கத்தவள. அப்படியா? நீங்க பேதி மாத்திரை கலந்ததா நினைச்சிட்டு இருந்த சாப்பாட்டை சாப்பிட்ட ஆனந்தங்க நல்லா இருக்காரே. ஆனா நீங்க? நாங்களும் நல்லா தானே இருக்கோம். நீ சும்மா ரீல் எல்லாம் விடாத. அப்படியாமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏய், பாத்தியாடி? பாத்தியா? நல்ல கல்லு குண்டு மாதிரி இருக்கும். வேணும்னா நான் அங்க இங்க ஓடி காட்டவா? இப்போ ஓடுதானே போறீங்க? அடியே லக்கி, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இவங்களோட சேர்ந்துட்டு நீயும் கூத்தடிக்கிற.